வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா இந்த லெசனில் நியூ டேர்ம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அந்த டேர்ம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷனில் தமிழில் வந்து அடர்த்தி அல்லது செறிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் ஏ கிவன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன். ஒரு கரைசலில் எவ்வளோ கரைப்பானில் கரைஞ்சிருக்குங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த கான்சன்ட்ரேஷன். அதுக்கான ஒரு இமேஜ் கிளிப்பிங் ஒன்று பார்ப்போம். ஒரு பீக்கரில் என்ன பண்ணியிருக்கோம்னா வாட்டர் எடுத்திருக்கோம். when water is called solvent. நம்ம ஒரு சொல்யூஷனில் நம்ம எந்த பார்ட்டிக்கலாக எந்த மேட்டரை அதிகமாக எடுத்துக்கிறோமோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தோன்னா சால்வெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பீக்கரில் 1/3 நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தோன்னா வாட்டர் எடுத்திருக்கோம், ப்ளஸ் ஒரே ஒரு ஸ்பூன் தான் நம்ம என்ன பண்ணுறோம் சால்வெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ லார்ஜ் குவான்டிட்டி எது அதிகமாக இருக்கோ அதை சால்வெண்ட்னு சொல்லுவோம். லோ குவான்டிட்டி எது ரொம்ப கம்மியான அளவு எடுத்துருக்கோமோ அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தோன்னா சொல்யூட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சால்வெண்ட்டு சொல்யூட் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா we get a salt solution. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கே சால்ட் சொல்யூஷன் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த ஒரு இதில் எது லார்ஜர் அமௌண்ட் எடுத்திருக்கோமோ அதுதான் என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தோன்னா சால்வெண்ட். ஸோ ஹியர் வாட்டர் இஸ் ஆக்ட் அஸ் ஏ சால்வெண்ட். இது லெஸ்ஸர் அமௌண்ட் எது எடுத்திருக்கோமோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம், சொல்யூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் என்னது, இங்கே சால்ட்டை நாம் சொல்யூட்டாக நாம் எடுத்திருக்கோம். ஸோ சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது, சால்ட்டு சொல்யூஷன் நமக்கு கிடைக்க போகுது. சால்ட்டு சொல்யூஷன் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது, சால்ட்டு சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஐ மீன் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ அதில் இதுக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் என்ன சார் டெஃபினேஷன் லிங்க் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசென்ட் இன் ஏ கிவன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ ஒரு சொல்யூஷனோட அடர்த்திங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இந்த சொல்யூஷனில் எவ்வளோ சால்ட் நாம் எடுத்துருக்கோமோ அதுதான் அதனுடைய கான்சன்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பால் வாங்குகிறோம். பால் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 100 ml நம்ம தண்ணி ஊற்றலாம். ஸோ அப்போ அந்த பால் என்ன பண்ணியிருக்கும், திக்காக இருக்கும். அதில் டீயோ காஃபியோ போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் 1/2 லிட்டர் பால் வாங்கி அந்த 1/2 லிட்டரில் 1 லிட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றுறோம்னா அந்த டீ என்ன பண்ணாது, டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதே போல் தான் ஒரு சொல்யூஷனில் சொல்யூட்டோட குவான்டிட்டியை பொறுத்து தான் அதனுடைய செறிவு அடர்த்திங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? தென் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா ரெசிடியூனா தமிழில் சொல்லலாம் என்னென்னு சொல்லலாம், மாசு, கசடுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் வேஸ்ட் ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ அந்த ரைஸில் பாருங்கள், நிறைய பிளாக் கலர் ரைஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலர் ரைஸோட நம்ம என்ன பண்ண மாட்டோம், சமைக்க மாட்டோம். அம்மா என்ன பண்ணுவாங்க, அரிசியை வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க ஸ்டோனு, சாண்டு எல்லாமே கீழே போய்டும். தென் அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா டஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பிளாக் கலர் ரைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பொறுக்கி எடுத்துருவாங்க. ஸோ ரெசிடியூஸ் நத்திங் பட் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் எ பியூர் சப்ஸ்டன்ஸ். அதுக்கு இன்னொரு இமேஜ் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பிங்க் கலர் பால் இருக்குது, ஒரு க்ரீன் கலர் பால் இருக்குது. க்ரீன் கலர் பால் இஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ், நமக்கு தேவையான ஒரு பொருள். ஆனால் நமக்கு என்ன தேவை கிடையாது, பிங்க் கலர் பால் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த பிங்க் கலர் பால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டிடுறோம். எப்படி உதாரணமாக டீ போடும்போது நமக்கு என்ன தேவை, டீயோட எக்ஸ்ட்ராக்ட் தான் தேவை. டீ தூள் நமக்கு ஐ மீன் இந்த வேக வச்ச டீ தூள் நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுவோம், அதை ஒரு வடிகட்டி எடுத்துரும் இல்லையா. அதே போல் நம்ம ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நாம எடுத்துடுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ரெசிடியூன்னு பேர். தென் வால்யூம் சேஞ்ச் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு மேட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷரை கொடுக்குறோம். ஸோ ப்ரெஷரை கொடுக்கும்போது அது என்ன பண்ணுன்னா அதோட ரெகுலர் ஸ்ட்ரக்சர்லேருந்து இட் வில் பி சேஞ்ச். ஸோ அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வால்யூம் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பலூன் எடுத்துக்கிறாங்க. இந்த பலூன் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சென்டரில் ப்ரெஷரை கொடுக்குறோம். ஸோ அது என்ன பண்ணால் 2 பக்கமும் டிவியேட் ஆகுது. அண்ட் தென் சாலிடில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரெஷரை அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணால் வால்யூம் நமக்கு சேஞ்ச் ஆகுது. தென் லிக்விட்லேயும் கேஸ்லையும் நம்ம அதோட வால்யூம், அதோட ஆக்குபையிங் ஸ்பேஸ் நம்மளால் மாற்ற முடியும். ஓகே, தேங்க்யூ.